கடந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 3 நாளும் ஆர்எஸ்எஸ் டெல்லியில மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பினுடைய 32 அமைப்பின் தலைவர்களும் உட்கார்ந்து மிக முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார்? மோடிக்கு பிறகு அவருக்கு 75 வயசு ஆச்சு. அவருக்கு பிறகான அடுத்த பிரதமர் யார்? அது மட்டும் இல்லாம பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? இன்னும் ஒரு வாரத்தில் பாஜகவினுடைய தலைவரை அறிவிக்க போறாங்க. ஜேபி நட்டாவினுடைய பதவி காலம் முடிந்து விட்டது. அடுத்த பாஜகவின் தலைவர் பதவி ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்பட போது. அந்த பெண் யார் அப்படின்னு 3 பேர்த்தை முன்னிலைப்படுத்தி பாஜக ஒரு உரையாடல் நிகழ்த்துறாங்க. அதுக்கு நேர் எதிராக இன்னும் சில பெண்களுடைய பெயர்களை ஆர்எஸ்எஸ் முன்மொழிஞ்சிருக்கு. இந்த சண்டை உச்சத்துக்கு போயிருக்கு. இதில் ஆர்எஸ்எஸ் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்கள் என்னென்ன, பாஜக பரிந்துரைத்த பெயர்கள் என்னென்ன, யார் அடுத்த பாஜகவின் தலைவராக வரப்போறாங்க, யார் மோடிக்கு பதிலாக அடுத்த பிரதமராக மாற்றப்பட போறாங்க, இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான சண்டையின் உண்மையான நோக்கம் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த 3 நாளா டெல்லியில ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பா இருக்கக்கூடிய 32 அமைப்புகளுடைய செயலாளர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு முடிவு குறித்து அவங்க ஒரு பெரிய விவாதத்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வருஷம் இந்த கூட்டம் நடக்கும். ஆனா இந்த வருஷம் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? குறிப்பாக ஜேபி நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. ஏற்கனவே 2023 முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடே முடிஞ்சிருச்சு. பாஜகவுக்கு அடுத்த தலைவராக யாரை கொண்டு வர்றது, யாரை கொண்டு வந்தா ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ் துணை அமைப்புகளுக்கும் ஒத்துழைப்பா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப முக்கியமான விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த ஜூன் 28ஆம் தேதி இப்போதைய பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் தத்தேராயாவை டெல்லியில ஆர்எஸ்எஸ் புதிய அலுவலகத்தில் பார்த்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறார். இப்போ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, முழுக்க முழுக்க பாஜகவின் அடுத்த தலைவர் யார் இதை முடிவு பண்றதுக்காக மட்டும்தான். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க. நம்மளாம் அதை நம்பிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, பாஜக கட்சியினுடைய அவங்க கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 வருஷம் டிலே ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுல முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, பாஜகவுடைய அடுத்த தலைவராக ஆர்எஸ்எஸ் நாங்க சொல்ற ஆள் தான் வரணும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்ற ஆள் வந்தா இந்த செப்டம்பரோட மோடிக்கு 75 வயசு ஆகுது. மோடியை கட்சியிலிருந்து ஓரம் கட்டிடுவாங்க, பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்க. ஸோ மோடியை பிரதமர் பதவியிலிருந்து யாரும் நீக்கிற கூடாது அப்படின்னா, இப்ப பாஜகவுக்கு தலைவராக வரக்கூடிய நபர் கண்டிப்பாக மோடி அமித்ஷாவுக்கு விசுவாசமான நபராக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பா ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லை. நமக்கே நல்லா தெரியும், 2024 தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே பஞ்சாயத்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அபிஷியல் பத்திரிகை தி ஆர்கனைசர்ல ஒரு கட்டுரை வந்துச்சு. அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடிங்கிற கரிஸ்மாவோ இல்லை இந்துத்துவாங்கிற ஜெல்லோ போதாது, கண்டிப்பாக கிரவுண்ட் லெவல்ல இன்னுமே பாஜக வேற மாதிரி வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா மட்டும்தான் 2024 தேர்தலையே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, 24 தேர்தலில் குறிப்பாக மோடிக்கும் பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு 303 இருந்து கீழே 240க்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க கட்சியை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த கரிஸ்மான்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டியை பயன்படுத்தி எல்லாம் ஜெயிச்சிட முடியாது. கட்சி கிரவுண்ட் லெவல்ல ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர்ல தொடர்ச்சியா எழுதிட்டே வந்தாங்க. பிற்பாடு நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவரை மோகன் பகவத்தையும் ஆர்எஸ்எஸ் தலைவரையும் விமர்சித்து ஜேபி நட்டா பேசினார். எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரொம்ப டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூல நாங்க வளர்ந்துட்டோம், ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார அமைப்பு தான், நாங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், எங்களுக்கு அவங்களுடைய உதவி தேவை கிடையாது, நாங்க இண்டிவிஜுவலா செயல்படுறோம், ஒரு காலத்துல எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப வேண்டியதில்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பேட்டியில ஜேபி நட்டா சொன்னாரு. அதுக்கு பிறகு வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத், இங்க நிறைய பேர் ஆணவமா இருக்கிறாங்க, நாட்டுக்கு சேவை செய்கிறது, இந்து மதத்துக்கு சேவை செய்கிறது ஒரு சேவையாக ஒரு அர்ப்பணிப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஆணவமாக தாங்கிற அகங்காரத்தில் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசினாரு. அதுக்கு ரிப்ளை பாஜக சைட்லேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. இது மாதிரி தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு சிறு மோதல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில இந்த ஜூனோட ஜேபி நட்டாவுக்கு பதிலாக அடுத்த தலைவரை கொண்டு வரணும் ஜூலைல. இது ஒரு முக்கியமான நெருக்கடியான சூழலாக பாஜகவுக்கு அமைஞ்சிருக்கு.
இந்த சூழ்நிலையில பிஜேபி இன்னொரு பல்ட்டி அடிக்கிறாங்க. என்ன பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஒரு பெண் தலைவரை கொண்டு வரணும், அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் தெலுங்கு பேச தெரிஞ்ச ஒரு பெண் தலைவரை நாங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுகிறோம். அப்படி ஒரு தலைவர் வந்தா மட்டும்தான் தென்னிந்தியாவில் பாஜகவினுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும், இந்துத்துவாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புது டயலாக வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் 3 பேரை தேர்ந்தெடுக்க வச்சிருக்கோம். ஒன்று நிர்மலா சீதாராமன், இன்னொன்று வானதி சீனிவாசன், 3வது புரந்தேஸ்வரி. அவங்களுடைய கால்குலேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தெலுங்கும் தெரியும், தமிழும் தெரியும், ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் ஒரு அறியப்பட்ட முகமாகவும் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம பயன்படுத்தினா தென்னிந்தியாவில் பாஜகவை வளர்க்க வைக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சாரங்கள் செய்யணும் அப்படின்னா, குறிப்பாக ஜேபி நட்டாவோ மோடியோ அமித்ஷாவோ யார் தென்னிந்தியாவுக்கு போனாலும், அது வந்து தெலுங்கானாவுக்கு போனாலும் சரி, ஆந்திராவுக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, அவங்களுக்கான கம்யூனிகேஷனே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு பெண் தலைவராக இருக்கணும். ஏன்னா பெண்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் தென்னிந்தியா தமிழ் தெலுங்கு தெரிஞ்ச தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா வட இந்தியாவை விட கடந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது ஒரிசா, இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் சில சீட்டுகள் அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புறாங்க. சவுத் இந்தியாவே நாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மோடி அரசாங்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு காரணமே நிதிஷ்குமாரும் அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு தான். சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்குனது என்.டி. ராமராவ். இன்னைக்கு என்.டி. ராமராவினுடைய பொண்ணு தான் ஆந்திராவினுடைய பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்.டி. ராமராவ் உருவாக்கின தெலுங்கு தேசம் கட்சியை மொத்தமாக ஆட்டை போட்டு செட்டில் ஆயிட்டாரு யாரு, நம்ம சந்திரபாபு நாயுடு. இன்னைக்கு அவர் வந்து மோடிக்கு ஆதரவாக கூட்டணியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் பாஜகவுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் முரண்பாடுகள் வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் ஆந்திரா பகுதியை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே என்.டி. ராமராவினுடைய பொண்ணான புரந்தேஸ்வரியை அவங்க சூஸ் பண்றாங்க. இவங்களை சூஸ் பண்றதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, சென்னையில் சர்ச் பார்க்கில் படிச்சிருக்காங்க, சென்னையில் தான் காலேஜ் படிச்சிருக்காங்க. அவங்களோட 25-30 வயசு வரைக்கும் அவங்க வந்து சென்னையில் தான் இருந்திருக்காங்க. தமிழ் ஃப்ளூயண்ட்டாக எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும் புரந்தேஸ்வரிக்கு. அதே சமயத்தில் தெலுங்கும் எழுத தெரியும், பேச தெரியும், ஹிந்தி தெரியும், பிரெஞ்சு தெரியும், பல மொழிகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ தென்னிந்தியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலத்தில் 3 மாநிலம், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இந்த 3 மாநிலத்துக்கும் பொருத்தமான நபர்கள். ஒன்று நிர்மலா சீதாராமன், அதே சமயத்தில் புரந்தேஸ்வரி. இவங்க 2 பேர்த்த சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசனுடைய பேரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களும் தமிழர் தான், கோயம்புத்தூரை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த 3 பேர் பட்டியலில் வந்து வானதி சீனிவாசனுடைய பேர் வந்து நீக்கப்படும். கண்டிப்பாக ஒன்று புரந்தேஸ்வரியா இருக்கும், இல்லை நிர்மலா சீதாராமனா இருக்கும். இவங்க 2 பேருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குறிப்பாக புரந்தேஸ்வரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க ஆந்திராவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, 2 மாநிலத்தினுடைய பாலிடிக்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதே சமயத்தில் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிடிக்ஸ் அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அது புரந்தேஸ்வரியா இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் சரி, இல்லை வானதியா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேருமே ஆர்எஸ்எஸ் காரங்க கிடையாது. நேரடியாக தனக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் ரொம்ப உறுதியாக நம்புறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை நீங்க பெண் தலைவரை சூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஓகே ரைட்டு, பெண் தலைவரை கூட நீங்க சூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி வந்து ஒரு பெண் தலைவரை சூஸ் பண்ணணும். சும்மா நீங்க போற போக்குல திடீர்னு கட்சிக்குள்ள வந்தவங்கள, நீங்க இப்ப அமைச்சர் பதவி குடிச்சிருக்க மாதிரி ஆட்களை வந்து நீங்க வந்து பாஜகவினுடைய தலைவராக தேர்வு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியா ஆர்எஸ்எஸ் வந்து ரெசிஸ்ட் பண்றாங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ரேகா குப்தா 1990களிலேயே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்புல சேர்ந்து குறிப்பாக கல்லூரிகளில் ஆர்எஸ்எஸ்ஐ வளர்த்ததுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் பிரிப்பார் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் கேண்டிடேட் தான். பட் ஆனால் கிரவுண்ட்ல இருந்து இந்துத்துவா சித்தாந்தத்தில் ஆர்எஸ்எஸ்ல வந்து அவங்க ஊன்றி வந்திருக்காங்க. குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அவங்க பாஜக ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ்ல ரொம்ப தீவிரமாக செயல்பட்ட ஒரு நபர். ஸோ அவங்க கோர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஆட்கள். அப்போ அது மாதிரி ஆட்களை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாந்தா குமாரி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்க. அவங்க சாந்தாக்கான்னு சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ்ல. அவங்க வந்து சவுத் இந்தியா முழுக்க ஜோனலுக்கு, அதாவது ரீஜனலுக்கு ஹெட்டாக இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட்டாக இருந்தவங்க. அவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜுமே சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தெரியும். ஆர்எஸ்எஸ்னுடைய பாட்டம் லெவலான ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமாக அதை கட்டுப்படுத்தக்கூடிய நபராகவும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால எப்படியாவது சாந்தாக்கா வந்து கொண்டு வந்துடணும். இது மாதிரி ஆர்எஸ்எஸ் ரூட்டடான ஆட்களை நீங்க பாஜகவுக்கு தலைவராக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க.
ஆனால் மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பெண் கேண்டிடேட்னு சூஸ் பண்ணுறது அவங்க ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கணுமா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், நாங்கள் சொல்கிற ஆளை கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டக் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க, இந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு பெரிய மோதலாக போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து தன்னுடைய மாநில தலைவர்கள் குறிப்பாக 12 மாநிலத்தில் வந்து கடந்த ஜூலை 2025 12 மாநிலத்தில் வந்து மாநில தலைவர்கள், அதாவது கட்சி பிரசிடென்ட்ஸை வந்து மாற்றிருக்காங்க. அதில் வந்து மத்திய பிரதேசம், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, மிசோரம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல், உத்தரகாண்ட், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், இது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தலைவர்களை மாற்றிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான சில தலைவர்கள், அதில் யாராக இருந்தால் பூபேந்தர் யாதவ், இவர் வந்து இப்போ யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஹரியானாவினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்த எம்எல் கத்தார், இது மட்டும் இல்லாமல் சிவராஜ் சௌகான் மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான நபர், அது இல்லாமல் தர்மேந்திர பிரதான், இவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார் சென்ட்ரலில். இப்போ இவங்க எல்லாருமே பழைய தலைவர்கள் தான் பாஜகவில். இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் ரூட்டில் இருக்குது. ஆனால் மோடி அமித்ஷாவினுடைய விசுவாசிகள், இவங்க எல்லாத்தையும் எப்படியா கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சமாவது பாஜக சில முயற்சிகளை செய்கிறாங்க. இப்போ இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கட்சி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மோடி அமித்ஷா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நேரடியாக கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்து வந்து கேரளாவில் ஒரு 3 நாள் கூட்டம் போட்டு விவாதிச்சாங்க. எப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் வேலை செய்ய மாட்டோம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நாங்கள் வந்து டெல்லி தேர்தலெலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து மகாராஷ்டிராவினுடைய அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார், கோர் ஆர்எஸ்எஸ் காரரான ஃபட்னாவிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒரு டிமாண்டை வைக்கிது. ஏன்னா நீங்கள் நிதின் கட்காரியை ஓரம் கட்டிட்டீங்க, அவர் ஒரு மராத்தி சித்பவன் பிராமின், தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு மராத்தி சித்பவன் பிராமின், ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிறது மராத்தி சித்பவன் பிராமின் அமைப்பு. ஸோ இப்போ இது எல்லாமே மராத்தி சித்பவன் பிராமினாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து, அதாவது பிராமின்கள் எல்லாருமே வந்து இந்த ஆர்எஸ்எஸை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறோம், மராத்திக்காரங்க நாங்கள் தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விளக்குறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு குஜராத்திக்கும் மராத்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய முரண்பாடாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு டம்மி தலைவர்களை உருவாக்குறதுல மோடி அமித்ஷா வந்து உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்காக தான் நிர்மலாவையும் புரந்தேஸ்வரியும் இவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வாரத்தில் வந்து இவங்க 2 பேர்த்துல யார் தலைவர் அப்படின்னு வந்து தேர்வு செய்யப்பட்டுரும். இப்போ ஏற்கனவே கேரளாவில் நடந்த 3 நாள் கூட்டம் ஃபெயிலியர் தான். கேரளா கூட்டத்தில் வந்து என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தலில் நாங்கள் வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸை வந்து நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு ஓகே சொல்லி தான் ஆர்எஸ்எஸ் வந்து கிரவுண்டில் மகாராஷ்டிராவில் வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 55,000 ஸ்மால் யூனிட்ஸை உருவாக்கி மகாராஷ்டிராவில் வேலை பார்த்து அங்கே பாஜகவுக்கு ஒரு வெற்றியை வந்து அவங்க கொடுத்தாங்க. அதே மாதிரி டெல்லியிலையும் ரொம்ப சின்சியராக தெருவுக்கு தெரு இறங்கி ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துச்சு. அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாஜக டெல்லி அரசியலில் புது தலைவராக ரேகா குப்தா வந்து உட்கார்றாங்க அப்படின்னா அவங்க கோர் ஆர்எஸ்எஸ். அப்போது ரேகா குப்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை மகாராஷ்டிராவினுடைய இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஆர்எஸ்எஸ்ஸால் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர்கள். குறிப்பாக பிரதமர் மோடிக்கு அடுத்ததாக இந்தியாவினுடைய பிரதமராக ஃபட்னாவிஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஃபட்னாவிஸை ஒரு பேன் இண்டியா தலைவராக நகர்த்துறதுக்கான வேலையை வந்து தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் முன்னகர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பஞ்சாயத்து வந்து தொடர்ச்சியாக அடிதடி சண்டையாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில மாதங்களில், குறிப்பாக நவம்பரில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது. இப்போ பீகார் தேர்தலில் பாஜக ஜெயிக்கணும்னா கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ இங்கே மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஆர்எஸ்எஸ் உதவி இல்லாமல் பீகாரில் ஜெயிக்க முடியாது. இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, நாங்கள் பீகார் எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து வெற்றி வர்ற அளவுக்கு நாங்கள் வேலை பார்த்துட்றோம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஜகவினோட அடுத்த தலைவராக நாங்கள் சொல்கிற ஆளை போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பாஜக வந்து ஒரு மோதல் போக்கை உருவாக்குது. இதனால் பாஜக இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் கையாளுது. என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய துணையே இல்லாமல் வாக்காளர்களையே ஃபில்டர் பண்ணி ஒரு போலியான சில வேலைகளை செஞ்சு ஃப்ராடு வேலை பண்ணி பாஜக எப்படியாவது பீகாரில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக கடந்த ஒரு வாரத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸ்கீம்ஸை கொண்டு வர்றாங்க. எங்கே? பீகாரில். அது வேற ஒன்றும் கிடையாது, வாக்காளர் பட்டியலை நாங்கள் ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1987க்கு முன்னாடி இருந்தவங்க 87லேருந்து 2004க்கு பிறகு 3 ஸ்லாபாக பிரித்து இப்போ இந்த ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களுடைய அம்மா அப்பா எங்கே பிறந்தாங்க, பர்த் சர்டிஃபிகேட் எங்கே, எல்லாத்தையும் செக் பண்ண போகிறாங்களாம். அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அவங்க ஓட்டு போட முடியாது, அவங்களுக்கு நாங்கள் ஓட்டுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு தேர்தல் ஆணையம் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இந்த வேலையை ஏன் இவ்வளோ அவசரமாக பாஜக செய்யுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இல்லைனாலும் சரி, யாரோட உதவி இல்லைனாலும் சரி, கூட்டணி கட்சி உதவி இல்லைனாலும் சரி, தேர்தல் ஆணையம் இருக்குப்பா,
அதில் ஏதாவது ஒன்று பண்ணி நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிடறப்பா அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இது குறித்து இந்தியா முழுக்க வந்து மம்தா பானர்ஜி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக வட இந்தியாவில் இது குறித்து ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கு. இந்தியாவில் மம்தா பானர்ஜி தான் திரும்ப 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 இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி பேசுகிறாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு ஏன் வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் பேசுகிறாங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு அடுத்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தான். அங்கேயும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. ஏற்கனவே அஸ்ஸாமில் இப்படி தான் 19 லட்சம் பேர்த்த நீங்கள் குடியுரிமையே இல்லாமல் காலி பண்ணாங்க. அவங்கள முகாமில் வச்சுருக்காங்க. ஒரு 6-7 லட்சம் பேர்த்த வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே இல்லை. இதே மாதிரி பீகாரில், வெஸ்ட் பெங்காலில் இஸ்லாமியர்களில் உங்கள்கிட்ட எல்லாம் வந்து போதிய டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஓட்டு போட முடியாது. ஏன்னா ஓட்டு போட விட்டால் தான் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவீங்களே, அதனால் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறக்க அவங்கள ஒதுக்கிறதுக்கான வேலையை தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேரில் வந்து பாஜக தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போது பாஜகவினுடைய அடுத்த தலைவராக ஒரு நபரை தேர்வு செய்கிறதுக்கு RSS முயற்சி பண்ணுது. அதை நாங்கள் விடமாட்டோம், எனக்கு விசுவாசமான நிர்மலா சீதாராமனையும் இல்லை புரந்தேஸ்வரி யாரோ ஒருத்தரை கொண்டு வரணும்னு பாஜக சொல்லுது. நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா பீகார் தேர்தலில் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு RSS சொல்கிறாங்க. நீங்கள் வேலையே செய்யலாம்னு பரவாயில்ல, எங்களுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கும், நாங்கள் புறவாசல் வழியாக எப்படி வேணாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போது பாஜகவினுடைய தலைமை பதவியை மையமாக வைத்து இந்தியாவில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடிக்கு அடுத்தபடியாக மோடியை நீக்கிவிட்டு அடுத்த பிரதமராக தேவேந்திர பட்னாவிஸை கொண்டு வருவதற்காக RSS பல முயற்சிகளை பண்ணுறாங்க. செப்டம்பரில் அவருக்கு 75 வயசு ஆகுது. யாருக்கு? மோடிக்கு. 75 வயசு ஆனோன்னே கண்டிப்பாக நீங்கள் போயிடணும். ஏன்னா ஏற்கனவே 75 வயசு ஆன பல தலைவர்களை நாங்கள் நீக்கி இருக்கிறோம், அதே போல் நீங்களே அமைதியாக போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க. சரி, மோடி ஒதுக்கப்பட்டாலும் அடுத்தது அமித்ஷா தான் பிரதமராக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ரெடியா இருக்கு. அந்த குழுவை மொத்தமா தொடச்சி எரிஞ்சிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் மராத்தியை சார்ந்த ஒரு குழுவை கொண்டு வரதுக்கு RSS ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துல யாரு வெற்றி பெற போறாங்க? பாஜகவினுடைய அடுத்த தலைவர் இன்னும் சில வாரங்களில் அறிவிக்க போறாங்க. யாரை வந்து பாஜகவினுடைய அடுத்த தலைவராக அறிவிக்க போறாரு மோடி, அமித்ஷான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அறிவிப்பு இந்தியாவினுடைய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வரப்போற தலைவர் டம்மியாகத்தான் இருக்க போகிறார். ஆனால் இந்த தலைவர் RSSின் ஆசீர்வாதம் பெறாத நபராக இருந்தால் கண்டிப்பாக மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்துக்கு வெளிப்படையாக தேவேந்திர பட்னாவிஸை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் RSS செய்வாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு.